Don't be anxious. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். Look at the background. உங்கள் பின்னணியத்தை கொஞ்சம் திரும்பி Something பாருங்கள். God is working on your behalf. உங்களுக்காக தேவன் ஏதோ ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். David, when he lost everything, தாவீது எல்லாவற்றையும் இழந்த he சூழ்நிலை, did not go to social media. அவர் சோஷியல் மீடியாக்குள்ள அவர் போக, He sat at the feet of the Lord. அவர் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து உட்கார்ந்திருந்தார். This is the time to strengthen ourselves. இந்த நேரமானது நம்மளை தேவனுக்குள் திடப்படுத்த வேண்டிய நேரம். The vaccine for coronavirus, கொரோனாக்கான வேக்சின் ஆனது it is just loving the Lord, தேவனை நேசிப்பதுதான், seeking the Lord. தேவனை நோக்கி பார்ப்பது. From fear to faith. இந்த பயத்திலிருந்து விசுவாசத்துக்குள் நாம் போக போகிறோம். How do you do it? அதை எப்படி செய்ய போகிறீர்கள்? Praise. துதிகளோடு நாம் செய்ய போகிறோம். Pray. ஜெபத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். Stand against the devil. சத்துருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க போகிறோம். Don't look at the picture in the front alone. முன்பாக இருக்கிற படத்தை மாத்திரம் பார்க்காதீர்கள். Look at the entire picture. முழு சித்திரத்தையும் நன்காக You will பாருங்கள். easily find out. சுலபமாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். Your life has a meaning. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. You are going to become a king this year. இந்த வருடம் நீங்கள் ராஜாவாய் மாற போகிறீர்கள். This is a setup God is allowing you to go through. Whatever you lose, நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ, God is going to redeem it back to you with double fold. கர்த்தர் அதை மீட்டு இரட்டத்தனையாக உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். Move from fear to faith. இந்த பயத்திலிருந்து விசுவாசத்துக்குள் கடந்து செல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். Greetings in the matchless name of Jesus Christ. லாக்டவுன் இப்போ முடியும் அப்போ முடியும்னு சொல்லி பார்த்தோம். We were waiting that this lockdown will get over by now and then. ஆனா கடைசி நிமிஷத்துல லாக்டவுன் முடியல, இன்னும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. But in the last moment they said no, the lockdown is continued. What is the situation in every house? எல்லா வீடுகளிலும் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன? There are so many people who are happy that they are staying with a family. நிறைய பேர் குடும்பத்தோட இருக்கிறதை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். Some people are sad they are not able to go out. சில பேர் வெளியே போக முடியவில்லையே என்று கவலையாக இருக்கிறார்கள். Some people are very concerned about their jobs. சில பேர் அவங்க வேலைகளை குறித்து மிகவும் கவனத்தோடு இருக்கிறார்கள். Some people are having work from home. சில பேர் வீடுகளில் இருந்து வேலையை செய்கிறார்கள். Some people do not have a job because they could not go to a job. சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது ஏனென்றால் அவர்களால் வேலைக்கு போக முடியவில்லை. So many anxieties, so many confusions. பல காரியங்கள், பல கவலைகள், பல பிரச்சனைகளின் வழியாக இருக்கிறார்கள். So many people are filled with fear. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த திகில் பிடித்து கொண்டிருக்கிறது. Why? Because there is no remedy in the near sight. நாம் பார்க்கிற தூரத்தில் எந்த தீர்வும் காணாதது நிமித்தம் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிறார்கள். So many people's heart is filled with anxiety. பல பேருடைய இருதயம் கலங்கி இருக்கிறது. What does the Bible say about anxiety? இந்த கலக்கத்தை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது? Let us turn to Philippians chapter 4 verses 4 to 7. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 லிருந்து 7 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். Let us hear what Paul has to say to the Philippian church. பிலிப்பிய சபைக்கு பவுல் சொல்லுகிறது என்ன என்று நாம் கொஞ்சம் பார்க்கலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Wow, what a word from a man in prison. சிறைச்சாலையில இருந்து பேசுகிற இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். He says rejoice. அவர் சொல்லுகிறார் நீங்கள் சந்தோஷமாய் இருங்கள். He says again I say rejoice. அவர் சொல்லுகிறார் திரும்பவுமாக நான் சொல்லுகிறேன் சந்தோஷமாய் இருங்கள். What is the reason for this joy in the heart of Paul? பவுலின் இருதயத்தில் ஏற்படுகிற இந்த சந்தோஷத்திற்கு காரணம் என்ன? It's almost the last epistle that he is writing of his lifetime. அவருடைய வாழ்க்கையிலே அவர் எழுதுகிற கடைசி நிருபமாய் இருக்கிறது. This is when he says I am going to end my race, I have finished my race, I have done my faith
and my life is over. இதுல தான் அவர் எழுதுகிறார், நான் ஓட்டத்தை ஜெயத்துடன் ஓடி முடித்து விட்டேன், என் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் செய்து முடித்து விட்டேன் என்று அவர் எழுதுகிற இந்த நிருபமாய் இருக்கிறது. This is where he says, I've guarded my faith. இந்த இடத்தில் தான் அவர் சொல்லுகிறார், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Hallelujah. 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 How was Paul not disturbed by so many things that were happening around him? பவுலை சுற்றி அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் அந்த காரியங்கள் நிமித்தம் அவர் கலக்கம் அடையாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? What was the peace that guarded the heart of Paul? பவுலின் இருதயத்தை காத்துக்கொண்ட சமாதானம் என்ன? Something that was different from usual human beings. சாதாரண மனிதர்களை காட்டிலும் அவருக்குள்ள ஏதோ ஒரு விசேஷித்த காரியம் காணப்பட்டிருந்தது. My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, he says, அவர் சொல்லுகிறார், all your prayers and petitions, உங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் உங்கள் வேண்டுதல்களையும் give it through thanksgiving. ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். Not ordinary prayer. சாதாரண ஜெபங்கள் அல்ல, Thanksgiving prayer. நன்றி அறிதலோடு தெரிவிக்க வேண்டும். Worship that will involve praise. ஆராதனை நாம் துதியோடு கலந்து செய்கிற ஆராதனையா இருக்கிறது. Prayer that will involve praise. ஜெபமானது அந்த துதியோடு இணைந்து செய்கிற ஜெபமாய் இருக்க வேண்டும். What a deadly combination. என்ன ஒரு அருமையான ஒரு இணைப்பு. If you want to move from panic நீங்க பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமா, to peace, சமாதானத்திற்கு வர வேண்டுமா, you have to go through prayer and praise. நீங்க இந்த ஜெபத்துக்குள்ளேயும் இந்த துதிக்குள்ளேயும் கடந்து செல்ல வேண்டும். You might ask me, Pastor, what are you saying? நீங்க எப்படியா சொல்ல, பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்க சொல்ல வரீங்க? Don't you look at the whole world? முழு உலகத்தை நீங்க பார்க்கலையா? Lakhs and lakhs of people have died. லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். Thousands of people are dying every day. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டிருக்கிறார்கள். The coronavirus doesn't look like it is going to go down. இந்த கொரோனா வைரஸ் போகிற ரேட்டை பார்த்தா கீழே குறைஞ்சு வர மாதிரியே தெரியலையே. Everybody's heart is in a panic. எல்லார் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. When we see the news especially, நாம் முக்கியமாக இந்த நியூஸ் சேனல்களை பார்க்கும் பொழுது our hearts are burning inside. இருதயம் உள்ள எரிந்து கொண்டிருக்கிறது. Lord, what will happen to us? ஆண்டவரே, எங்களுக்கு என்ன நேரிடும் சுவாமி? What will happen to our future? எங்க எதிர்காலத்தை குறித்து கலக்கமாக இருக்கிறது. I want you to understand this. இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று Let me விரும்புகிறேன். explain it to you through the words of a famous Scottish preacher. ஒரு ஸ்காட்டிஷ் ஊழியக்காரர் பேசின இந்த காரியங்கள் மூலமாக இதை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். James Stewart is his name. ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் என்கிறது அவருடைய பெயர். He explained life with a two-pronged approach. ஒரு ரெண்டு விதமாக வாழ்க்கையை அவர் சித்தரிக்கிறார். And he says it can be taken as a metaphor from a painting. அவர் சொல்லுகிறார், இந்த ஒரு சித்திரத்தை பார்க்கும் பொழுது இதிலிருந்து நீங்கள் வாழ்க்கையின் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். If you look at a portrait, நீங்க ஒரு படத்தை பார்ப்பீர்கள் என்றால் there will be a main character. ஒரு முக்கியமான ஒரு மைய பொருள் ஒன்று காணப்படும். Probably it is a man who is carrying a big load of logs on his shoulder. ஒருவேளை ஒரு மனிதன் நிறைய கட்டைகளை, பாரமான கட்டைகளை முதுகுல சுமந்து கொண்டு போகிறவனாக இருக்கலாம். And you can see that he is sweating. அவர் வேர்த்து விறுவிறுக்க போகிறவராய் இருக்கலாம். His knees are bent. அவர் கால்கள் வளைந்து இருக்க கூடும். And his back is hurting. முதுகு வலி எடுக்கிறது அவருக்கு. And there is so much of pain on his face. அவர் முகத்துல அவ்வளவு கவலையும் வேதனையும் காணப்படுகிறது. The detail in the foreground picture. அந்த படத்துல, அந்த சித்திரத்துல அவருக்கு காணப்படுகிற அந்த மைய பொருளில இதெல்லாம் காணப்படுகிறது. This is what attracts everybody's attention. இதுதான் யார் பார்த்தாலும் டக்கென்று சொல்லி நம்மளை ஈர்க்கிற காரியமாக இருக்கிறது. Everybody looks at the pain of the central character. எல்லாருமே அந்த மைய பொருள்ல இருக்கிற அந்த படத்தை பார்க்கிறார்கள், அந்த வலி வேதனைகளை பார்க்கிறார்கள். This is the foreground. இதுதான் அந்த மைய பகுதி. But in the background of that picture, ஆனா அந்த படத்தின் பின்னணியத்தில் there are so many other things that are also have been painted. அநேக காரியங்கள் வரையப்பட்டு இருக்கிறது அந்த பின்னணியத்தில். There is a beautiful mountain. அழகான மலை வரையப்பட்டு இருக்கிறது. Green trees around. பச்சை பசேல் என்கிற மரங்கள் காணப்படுகிறது. There is a nearby river. ஒரு அருமையான ஓடை அங்க ஓடிக்கொண்டிருக்கிறது. There are animals that are drinking water from the river. அந்த நதியிலிருந்து அநேக மிருகங்கள் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறது. There are beautiful birds that are flying in the background. அந்த பின்னணியத்தில்
அழகான பறவைகள் பறந்து கொண்டிருக்கிறது. Now, it is very easy for us to put our focus on the man's agony. நமக்கு ரொம்ப சுலபமாக அந்த மனிதனின் வேதனையை மாத்திரம் பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு வருகிறது. But we fail to understand there is also a background for the entire pain. ஆனா நாம் புரிந்து கொள்வதில்லை, இந்த வலிக்கு பின்பாக அந்த பின்னணியத்தில் அநேக காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் மறந்து விடுகிறோம். We are too focused on the pain of this one man. அந்த ஒரு மனிதனின் வலிதான் நம் கண்களுக்கு முன்பாக வருகிறது. When we are attracted to the pain of this man, அந்த மனிதனின் வலிக்கு நேராக நாம் இழுக்கப்படும் பொழுது in the background, அந்த பின்னணியத்தில் birds are happily chirping and flying. அந்த பறவைகள் அழகாக பாடிக்கொண்டு பறந்து கொண்டு இருக்கிறது. There are some ducks which are crossing the river. அந்த நதியை கடந்து கொண்டு இருக்கிற அருமையான அழகான வாத்துகள் இருக்கிறது. There are some beautiful animals that are drinking, some lambs that are drinking water from the shore. அந்த இடத்துல அருமையான அழகான ஆட்டுக்குட்டிகள் தண்ணி குடித்து கொண்டு இருக்கிறது. Beautiful pictures. அது ரொம்ப அழகான ஒரு சித்திரமாக இருக்கிறது. Something is happening in the background. அந்த பின்னணியத்தில் ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. Corona virus is happening in the foreground. கொரோனா வைரஸ் நமக்கு முன்னணியத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. TV channels are saying how many people are dead. அந்த டிவி சேனல்ஸ் மூலமாக எத்தனை பேர் மரிக்கிறார்கள் என்று சொல்லிக் But in கொண்டிருக்கிறார்கள். the background, ஆனா பின்னணியத்தில் families are reunited. குடும்பங்கள் ஒன்றிணைக்கப்படுகிறது. Parents are speaking to their children. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் நன்றாக பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. They are eating together. ஒன்றாக இணைந்து சாப்பிட்டு There கொண்டிருக்கிறார்கள். is so much of harmony in the family now. குடும்பத்துல மிகவும் ஐக்கியமும் சந்தோஷமும் The காணப்படுகிறது. husband is cutting vegetables. அந்த கணவனானவர் காய்கறிகள் எல்லாம் வெட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். The wife is cooking after a long time. பல நாட்களுக்கு பிறகாக மனைவிமார்கள் சமைத்து கொண்டிருக்கிறார்கள். And the children are cleaning the house. பிள்ளைங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வீட சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். What a medical miracle. என்ன ஒரு அற்புதமான காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. These are things happening in the background. இது பின்னணியத்தில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களாக இருக்கிறது. What are we focusing our views on, our perceptions on? ஆனா நம் பார்வை எதன் மேல் காணப்படுகிறது? There are some divine spiritual realities in the background. அந்த பின்னணியத்தில் அநேக ஆவிக்குரிய தத்துவங்கள் உண்மைகள் காணப்படுகிறது. There are some spiritual things that are God is orchestrating in the background. அந்த பின்னணியத்தில் ஏற்கனவே தேவன் நமக்காக ஆவிக்குரிய காரியங்களை ஒழுங்கிணைத்து கொண்டிருக்கிறார். Listen, the disciples and Jesus were traveling in the boat. இயேசுவானவரும் சீஷர்களும் அந்த படகில் பயணம் செய்து The disciples கொண்டிருக்கிறார்கள். were standing in the front of the boat. அந்த சீஷர்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். There is a storm in the Sea of Galilee. அந்த கலிலேயா கடலில் ஒரு பெரிய புயல் காற்று உருவெடுத்து வருகிறது. There is a big wind that is blowing. ஒரு பலத்த காற்று அடித்து கொண்டிருக்கிறது. Disciples were in the foreground, அந்த சீஷர்கள் முன் அணையத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். whereas Jesus was sleeping in the background. ஆனா அந்த பின்னணியத்தில் இயேசுவானவரோ சுகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். They were very anxious that they are going to drown. அவங்க பயங்கர கலக்கத்தோடு எப்படியோ மூழ்கி போக விடுகிறோம் என்கிற பயத்தில் காணப்படுகிறார்கள். Matthew chapter 8 verse 25. மத்தேயு 8:25 They are so anxious, they wake up Jesus and say, Jesus, don't you care we are going to die? அவர்கள் இயேசுவை எழுப்பி நாங்கள் மிகவும் கவலைப்பட்டு நாங்கள் மரிக்க போகிற சூழ்நிலையில் இருக்கிறோமே என்று கவலைப்படுகிறார்கள். What did Jesus say? இயேசு என்ன சொல்கிறார்? A foreground storm, background, I am sleeping with you. முன்னணையத்தில் ஒருவேளை அந்த புயல் காற்று இருக்கலாம், ஆனா பின்னணையத்தில் நான் உங்களோடு கூட உறங்கிக் கொண்டிருக்கிறேன். I am there in the background. நான் பேக்ரவுண்ட்ல நான் தான் உங்க கூட இருக்கிறேனே. Some of us might be anxious. சில பேர் இப்படியாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். You sleep in the afternoon, நீங்க மத்தியானத்துல தூங்கலாம். then evening you are getting up and getting anxious. மாலையில நீங்கள் ஒருவேளை எழுந்த பிறகு திரும்பவும் கவலைப்பட ஆரம்பிக்கலாம். Ayyo, what is going to happen to my ஐயோ life? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. The Lord says, just rest in my presence. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் நீ அமர்ந்திரு என்று Be சொல்லுகிறார். still and know that I am God. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். Sometimes we have to just be still and wait and see what Jesus will do in the background. சில வேளைகளில் நாம் அமர்ந்திருந்து காத்திருந்து இயேசு என்ன செய்ய போகிறார் என்று நாம் பார்க்க To வேண்டும். the anxious disciples, அந்த கவலைப்பட்டு கொண்டிருக்கிற சீஷர்களை பார்த்து Jesus woke up and said, இயேசு
எழுந்து சொல்லுகிறார், Oh, ye of little faith, அற்ப விசுவாசிகளே, why did you doubt? நீங்க ஏன் கவலைப்படுகிறீர்கள்? Somebody said amen. ஆமென் என்று சொல்லலாமா? Hallelujah. ஆமென் என்று சொல்லலாமா? Why do you fear? நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? Why did you fear? எதற்காக பயப்படுகிறீர்கள்? What, Lord, storm? How can we not be but fear? என்ன ஆண்டவரே, இப்படி ஒரு புயல் காத்து அடித்து கொண்டிருக்குது, எப்படி நாங்க பயப்படாம இருக்க முடியும்? It is not about you and I having fear, it is how we react to it. நீங்களும் நானும் பயப்படுகிற காரியம் அல்ல, ஆனால் நம்ம அந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுகிறோம் என்பதுதான். We can have a picture in the foreground telling us how severe coronavirus is. நமக்கு முன்பாக முன்னணையத்தில் எவ்வளவு மோசமாக இந்த கொரோனா வைரஸ் இருக்கிறது என்று நாம் சொல்லக்கூடும். But we have to understand, in the background, even today the birds are fed by our Lord. ஆனால் நாம் பின்னணியத்தில் நடக்கிற காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் தேவன் பறவைகளை போஷிக்கிறவராய் இருக்கிறார். In Matthew chapter 6, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் verses 25 to 34, 25 34 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், 3 times the Lord says, 3 தடவை ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதீர்கள், don't be anxious. ஆகையால் கவலைப்படாதிருங்கள், ஆகையால் கவலைப்படாதிருங்கள். The Lord says 3 times. 3 தடவை ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதீர்கள். 6:25. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் The Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. Then he goes on to add, அவர் இப்படியாக சொல்லுகிறார், look at the birds of the sky. வானத்தில் இருக்கிற பாகாய்த்த பட்சிகளை பாருங்கள், They neither sow nor reap. அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, They don't gather it in the barn. களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. Still your father takes care of all the needs. ஆகிலும் உங்கள் பரமபிதானவர் அவர்களின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராயிருக்கிறார். You are more precious than the birds. நீங்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. He feeds the lions in the jungle. அந்த காட்டுல இருக்கிற சிங்கங்களை போஷிக்கிறவராய் He இருக்கிறார். takes care of the fishes in the sea. கடல்ல இருக்கிற மீன்களை பொறுப்பெடுக்கிறவராய் இருக்கிறார். By being anxious, we don't add anything to your life. நம்ம கவலைப்படுறது நிமித்தம் நம் வாழ்க்கையில எதையுமே நாம் சேர்க்க போவதில்லை. Again in verse 31 he says, 31ஆம் வசனத்தில் மீண்டுமாக சொல்லுகிறார், don't be anxious about what you will dress. ஆகையால் நீங்கள் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். Don't be anxious about it. அத குறித்து கவலைப்பட வேண்டாம். Because these are worldly people, they are going, foolish people are going behind. ஏனா உலக பிரகாரமான இருக்கிற அஞ்ஞானிகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். But the Lord says, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், look at the wild flowers. இந்த காட்டு புஷ்பங்களை பாருங்கள், The ones that are born today and tomorrow put in the fire. இன்றைக்கு பூத்து நாளைக்கு காய்ந்து போகிற அருமையான பூக்கள். They are clothed with so much of glory. அது சர்வ மகிமையினால் உடுத்துவிக்கப்படுகிறது. More than the glory of Solomon's dress. சாலமோன் வஸ்திரத்தை காட்டிலும் மகிமையினால் தேவன் அதை உடுத்துவித்திருக்கிறார். If the Lord can clothe the wild flower, கர்த்தர் இப்படிப்பட்ட காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்க கூடுமானால், how much more you and I are precious for Him. நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம். Somebody shout amen. ஆமென் என்று சொல்லலாமா? In Matthew 6:34 again Jesus says, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் மீண்டுமாக சொல்லுகிறார், don't be anxious about tomorrow. நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். That day's pain and that day's tears, let it be over for that day. அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும் என்கிறார். Tomorrow is going to be a better day. நாளைக்கு நல்ல நாளாக உங்களுக்கு மாறப் போகிறது. Somebody lift your hands and shout a bigger amen. கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? Hallelujah. ஹல்லேலூயா. Don't be anxious. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். Look at the background. உங்கள் பின்னணியத்தை கொஞ்சம் திரும்பி Something பாருங்கள். God is working on your behalf. உங்களுக்காக தேவன் ஏதோ ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Sometimes when we go through a trial and a tribulation like this, சில வேளைகளில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வழியாக பாடுகளின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது, get back to Jesus and ask Him what He wants you to do. இயேசு அண்டையில் நீங்கள் போய் கேட்க வேண்டிய காரியம், நான் என்ன செய்ய வேண்டும்? He will let you know. அவர் உங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். Probably you lost your job. ஒருவேளை உங்கள் வேலை போய் விட்டது. Probably you lost your money. இல்லை என்றால் உங்கள் பணத்தை தொலைத்திருக்கிறீர்கள்.
David lost everything. தாவீது எல்லாவற்றையும் இழந்தவராய் காணப்படுகிறார். 1 Samuel chapter 30. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் verse 6. 6ஆம் வசனம். You see in Ziklag, சிக்லாகில் the Amalekites, அமலேக்கியர்கள் they இருக்கிறார்கள். came and took away David's children, his wife, and all his belongings. அமலேக்கியர்கள் வந்து தாவீதின் பிள்ளைகள், குடும்பங்கள், தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். The warriors along with David, தாவீதோடு கூட இருந்த யுத்த வீரர்கள் around 600 of them, 600 பேர் கிட்டத்தட்ட கூட இருக்கிறார்கள். their children and their wife and their belongings also were lost. அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிமார்கள், அவருடைய உடைமைகள் எல்லாமே எடுத்துக்கொண்டு போகப்பட்டாய். So now they decide to kill David. இப்பொழுது எப்படியாவது தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று They were blessed by தீர்மானிக்கிறார்கள். David. தாவீதின் மூலமாக But ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் when தான். problem comes, ஆனா பிரச்சனை வரும் பொழுதோ even our friends will turn enemies. நம் நண்பர்கள் கூட நமக்கு சத்துருக்களாக மாறுவார்கள். David's people who were with them were all vagabonds. தாவீது கூட இருந்த தாவீதின் மனுஷர்கள் எல்லாமே பரதேசிகளாக இருந்தார்கள். They were ostracized from the society. அவர்கள் சமுதாயத்தினால ஒதுக்கப்பட்டவர்களாக They இருந்தார்கள். were debtors. அவர்கள் எல்லாம் கடன்காரர்களாக They இருந்தார்கள். couldn't go inside the city. அவங்க பட்டணத்திற்குள் போக முடியவில்லை. They were loitering outside the city. அவங்க பட்டணத்துக்கு வெளியாக சுத்தி கொண்டிருந்தவர்கள். They joined with David. அவர்கள் எல்லாரும் தாவீது கூட இணைகிறார்கள். They fought the battles along with him. அவர் தாவீது கூட இணைந்து யுத்தங்களை செய்கிறார்கள். Because of the anointing on David, தாவீதின் மேல் இருந்த அபிஷேகத்து நிமித்தம் they were able to get victories. அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கப்பட்டது. But now when they lost their belongings, ஆனா இப்பொழுது அவர்கள் உடைமைகளை எல்லாம் தொலைத்து விட்ட they நிலைமையில் wanted to stone David and kill him. எப்படியாவது தாவீதை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று When விரும்பினார். David heard this, ஆனா தாவீது இந்த காரியங்களை கேட்ட பொழுதோ he was so disturbed. அவர் இருதயம் மிகவும் கலக்கம் கொண்டது. Listen very carefully. கவனமாக கேளுங்கள். David turned to the Lord. தாவீது தேவன் அண்டை திரும்புகிறார். And the verse 6 says, 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. he strengthened himself in the Lord. அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் He கொள்ளுகிறார். strengthened not in the television, டிவி மூலமாக அவரை திடப்படுத்திக் கொள்ளவில்லை. not through the internet, இன்டர்நெட் மூலமாக திடப்படுத்திக் not கொள்ளவில்லை. through the news channel, நியூஸ் சேனல் மூலமாக அல்ல, not through an antibiotic drug. ஒரு மருந்து மூலமாக அல்ல, He did not strengthen him through a medicine. ஒரு மருந்து மூலமாக அவரை பலப்படுத்திக் கொள்ளவில்லை. He sought the Lord. அவர் தேவனை நோக்கி பார்க்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. The vaccine for coronavirus, கொரோனாக்கான வேக்சின் ஆனது it is just loving the Lord, தேவனை நேசிப்பதுதான், seeking the Lord. தேவனை நோக்கி பார்ப்பது. That is why Jesus said, don't be anxious, seek ye first the kingdom of God. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று. Matthew chapter 6 and verse 33. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். Don't be anxious. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். So what do? நான் என்ன செய்யட்டும் Seek அப்பொழுது? ye first the kingdom of God. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். When you seek the kingdom, நீங்க தேவ ராஜ்யத்தை முதலாவது தேடும் பொழுது all these things shall be added unto you. மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Somebody shout amen. ஆமென் என்று சொல்லலாமா? David sought the Lord. தாவீது தேவனை தேடுகிறார். And he asked the Lord, Lord, அவர் ஆண்டவர்கிட்ட இப்படியாக கேட்கிறார், shall I go behind that army? நான் அந்த படைக்கு பின்பாக கடந்து செல்லட்டுமா? Will I catch it? நான் அதை பிடிப்பேனா? The Lord says, go. தேவன் சொல்லுகிறார், நீ போ. You will catch it and you will redeem everything. நீ அதை பின்தொடர்ந்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று Somebody said சொல்லுகிறார். amen. ஆமென் என்று சொல்லலாமா? On the way, அவர் போகிற வழியில் 200 people stayed behind. 200 பேர் நின்று விடுகிறார்கள். They did not have the faith that David will win. தாவீது ஜெயம் பெறுவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாததனால அவர்கள் பின்தங்கி Only விடுகிறார்கள். 400 people went along with him. 400 பேர் மாத்திரம் தான் தாவீதோடு கூட They செல்கிறார்கள். went behind the Amalekite army. அந்த அமலேக்கிய கூட்டத்திற்கு பின்பாக கடந்து செல்கிறார்கள். And David fought the battle தாவீது யுத்தத்தை செய்கிறார். and redeemed everything. சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. In the background, அந்த பின்னணியத்தில் God was working something else. கர்த்தர் வேறு சில காரியங்களை ஆயத்தப்படுத்திக் You கொண்டிருக்கிறார். see, when David lost his wife and children, தாவீதிற்கு தன் மனைவிகளையும் பிள்ளைகளையும் இழந்த இந்த சூழ்நிலையில் God was planning something else. கர்த்தர் வேற ஏதோ ஒரு காரியத்தை பிளான் பண்ணி கொண்டிருக்கிறார். Amalekites had lot of cattle.
அமலேக்கியர்களிடத்தில் நிறைய மிருக ஜீவன்கள் இருந்தது. Lot of cows and sheep. அநேக ஆடு மாடுகள் இருந்தது. What happened? அதற்கு என்ன நடந்தது? 1 Samuel chapter 30 verse 20. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் The Bible says, வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, David caught hold of all the sheep and the cows. எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான். Hallelujah. ஹல்லேலூயா. Whatever you lose, நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ God is going to redeem it back to you with double fold. கர்த்தர் அதை மீட்டு இரட்டத்தனையாக உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். Somebody shout hallelujah. ஹல்லேலூயா என்று சொல்லலாமா? You know what the people said? ஜனங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா? This is David's plunder. இது தாவீதுடைய கொள்ளை என்று சொல்லினார்கள். Somebody shout hallelujah. ஹல்லேலூயா. What looked like a loss எதெல்லாம் இழப்பாய் தெரிந்ததோ now became gain. அது எல்லாமே மீட்பாய் மாறிவிட்டது. Can you understand that? புரிந்து கொள்கிறீர்களா? In the foreground, இந்த முன்னணையத்தில் it looked like David's houses were burnt. தாவீது வீடு முற்றிலுமாக எரிக்கப்பட்டதை போல Children இருந்தது. and wives are killed. பிள்ளைகள் மனைவிகள் எல்லாம் கொலை There செய்யப்படுகிறார்கள். is no hope. அந்த இடத்துல நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. But when he went back ஆனா அவர் திரும்ப போகும் பொழுது for a short season, அது ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு this is the last test that David had to pass. இதுதான் தாவீது கடந்து போக வேண்டிய கடைசி பரீட்சையாக இருந்தது. After Ziklag, he became the king. சிக்லாகுக்கு பிறகு அவர் ராஜாவாய் மாறினார். You are going to become a king this year. இந்த வருடம் நீங்கள் ராஜாவாய் மாறப் போகிறீர்கள். This is a setup God is allowing you to go through. இது எல்லாமே ஒரு செட்டப், கர்த்தர்களுக்காக அனுமதிக்கிற ஒரு செட்டப்பாக இருக்கிறது. Can I tell you something? ஒரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? All through history, முழு சரித்திரத்திலும் Rodney Stark, ராட்னி ஸ்டாக் என்பவர், a man who tracked the revivals of yesteryears, பழங்காலத்து எழுப்புதல்களை கண்டுபிடித்த மனிதர், he says the major harvest came when the world went through difficult times. அவர் சொல்லுகிறார், மிக பெரிய எழுப்புதல் உலகத்தில் வந்த காலம் எப்பொழுதென்றால் இப்படிப்பட்ட பயங்கரமான உபத்திரவத்துக்குள் உலகம் கடந்து போன அந்த காலகட்டத்தில், Because of the care and compassion that Christians show to others. கிறிஸ்தவர்கள் மற்றவர்களிடத்துல காண்பித்த அன்பும் அந்த பராமரிப்பு தான் அதற்கு காரணம் என்று சொல்லுகிறார். யூசிபஸ் Christian historian writes, ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் இப்படியாக எழுதுகிறார், the church's compassion for those in need during these times of crisis, இப்படிப்பட்ட உபத்திரவ நேரங்களில் சபையின் கனிவான அன்பான அந்த உதவி கரங்கள், it was on everybody's lips, it seems. எல்லார் வாய்களிலும் அது பேசப்பட்டதாம். This has to happen in India also. இது இந்தியாவிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற வேண்டும். We have to be the frontliners. நம்ம தான் முன்னணையத்தில் நிற்க வேண்டும். Hallelujah. 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 The Lord is our rear guard. கர்த்தர் தான் நமக்கு பின்பாக நம்மை நின்று பாதுகாக்கிறார். I want you to understand. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். The enemy is now against the people of God. இப்பொழுது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சத்துரு எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார். When you are anxious, நீங்கள் கவலைப்படும் பொழுது you have to understand, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், the enemy is walking around like a lion, சிங்கத்தை போல உங்களை சுத்தி நடந்து like a கொண்டிருக்கிறார். roaring lion. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் நடந்து Let us கொண்டிருக்கிறார். turn to what Peter has to say of anxiety. இந்த காரியத்தை குறித்து பேதுரு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமா? 1 Peter chapter 5, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7 to 10. வசனங்கள் 7 10 வரையில், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Be alert and of sober mind. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்திருங்கள். Your enemy the devil prowls around like a roaring lion. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று, Looking for someone to devour. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி So கொண்டிருக்கிறார். what should we do? நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? Resist him. அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். Yes. ஆமென். Standing firm in the faith. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து. This is what the Lord is speaking to us. இதுதான் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற From காரியம். fear to faith. நாம் பயத்திலிருந்து விசுவாசத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். Hallelujah. Hallelujah. From fear to faith. இந்த பயத்திலிருந்து விசுவாசத்துக்குள் நாம் போக போகிறோம். How do you do it? அதை எப்படி செய்ய போகிறீர்கள்? Praise. துதிகளோடு நாம் செய்ய போகிறோம். Pray. ஜெபத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். Stand against the devil. சத்துருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க போகிறோம். Hallelujah. 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 Hallelujah.
And the Bible goes on to add, வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. don't think that you are alone suffering. நீங்க மாத்திரம் உபத்திரவப்படுகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ள The whole வேண்டாம். world is suffering, brother. முழு உலகமும் உங்களோட கூட இணைந்து பாடுபட்டு This is a test கொண்டிருக்கிறது. for the entire world. இது முழு உலகத்துக்கும் கர்த்தர் வைத்த ஒரு பெரிய பரீட்சையாக Peter இருக்கிறது. has written for the entire world. பேதுருவானவர் முழு உலகத்துக்கும் இந்த வசனங்கள் மூலமாக Don't எழுதியிருக்கிறார். be anxious, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். because ஏனென்றால் your fear உங்கள் பயமானது can become an anxiety. அது ஒரு பெரிய கலக்கமாய் மாறக்கூடும். Anxiety can become worry, அந்த கலக்கமானது வேதனையாய் மாற முடியும். and the worry will become faithlessness. அந்த வேதனை உங்களை எப்படி மாற்றும் என்றால் விசுவாசம் அற்றவர்களாய் மாற்றிவிடும். And the faithlessness will lead you into sin. அந்த விசுவாசம் அற்ற நிலையிலிருந்து பாவத்திற்குள் தள்ளப்படுவீர்கள். The enemy will devour you immediately. சத்துரு உடனடியாக உங்களை பட்சித்து விடுவார். That is why the lion is walking around. அதனாலதான் அந்த சிங்கம் சுற்றி கொண்டு வருகிறார். He is targeting your mind. உங்கள் சிந்தையை அவன் குறி வைத்திருக்கிறான். Sometimes when we don't have answers, சில வேளைகளில் நம்ம இடத்தில் பதில் இல்லாத சூழ்நிலைகளில் we tend to become more anxious. நமக்கு பயங்கர கவலை வந்து விடுகிறது. That is when Satan attacks your mind. அந்த நேரத்தில் தான் உங்கள் சிந்தைகளை அவன் குறி வைக்கிறான். He will say, what will you do? அவன் சொல்ல, நீ என்ன பண்ண போற? What will you do about your children? உன் பிள்ளைகளை குறித்து என்ன பண்ண போற? What about your job? உன் வேலையை குறித்து என்ன பண்ண He போற? will confuse you. உங்களை பயங்கர கலக்கத்துக்குள்ள கொண்டு வந்து He will விடுவான். irritate you. உங்களை பயங்கரமா இரிட்டேட் பண்ணி He will விடுவான். make you lose your focus on the Bible. வேதாகமத்தின் மேல் இருக்கிற உங்கள் பார்வையை வேறு பக்கம் திருப்பி விடுகிறான். Church, let me be very frank with you. சபையே, நான் இதை தெளிவாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன். When this pandemic started, எப்போ இந்த வைரஸ் ஆரம்பித்ததோ, many people started taking the Bible. பல பேர் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். They were sincere. அவங்க உண்மையாக Oh வாசிக்கிறார்கள். Lord, we don't want the virus inside our house. ஆண்டவரே, எங்க வீட்டுக்குள்ள இந்த வாதை வேண்டாம் என்று சொல்லி, But as time goes by, நேரம் போக போக the praying time has gone down. ஜெப நேரம் குறைந்து Bible விட்டது. reading has gone down. வேத வாசிப்பு குறைந்து விட்டது. Family prayer has gone down. குடும்ப ஜெபம் குறைந்து விட்டது. People are getting used to eating, sleeping, watching TV. ஜனங்க எப்படி ஆயிட்டாங்கன்னா, நல்லா சாப்பிடுறது, தூங்குறது, டிவி பார்க்கறதுன்ற இந்த வாழ்க்கை சக்கரத்துக்குள்ள வந்து நின்னுட்டாங்க. Because now they are used to this lifestyle. ஏன்னா இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பழகி விட்டது. The weariness of the soul, ஏன்னா ஆத்துமால இருக்கிற அந்த வருத்தம் it has driven away people away from Christ. கிறிஸ்துவிடத்திலிருந்து அவர்கள் இழுத்து விட்டது. Hallelujah. ஹல்லேலூயா. That should not be the case. அப்படி இருக்க கூடாது. This is the time to get closer to God. இந்த நேரம் தான் தேவனோடு இன்னும் அதிகமாக நெருங்கி கிட்டி சேர வேண்டும். David, when he lost everything, தாவீது எல்லாவற்றையும் இழந்த he சூழ்நிலையில் did not take to drinking. அவர் குடிக்கவில்லை. He did not go to social media. அவர் சோஷியல் மீடியாக்குள்ள அவர் He போகவில்லை. did not, just jump around and go everywhere. அவர் இங்கேயும் அங்கேயும் போகவில்லை. He sat at the feet of the Lord. அவர் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து He உட்கார்ந்திருந்தார். asked the Lord for decision making. அவர் ஒவ்வொரு முடிவுகளுக்கும் கர்த்தரிடத்தில் He strengthened கேட்டுக்கொண்டிருந்தார். himself in the Lord. அவர் கர்த்தருக்குள் அவரை திடப்படுத்திக் This is the கொண்டார். time to strengthen ourselves. இந்த நேரமானது நம்மளை தேவனுக்குள் திடப்படுத்த வேண்டிய நேரம். Let me close with a story. ஒரு கதையோடு நான் முடிக்கிறேன். The story of Tom Chisholm. டாம் கிறிசோம் என்கிற ஒருவர். This man was a failure. இவர் ஒரு பயங்கர ஒரு தோல்வியான ஒரு மனிதர். He lived in the mid 1800s. அவர் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர். Very early age in his life. அவர் வாழ்க்கையில் அவர் மிக சிறிய வயதில் He had a health problem. அவர் நிறைய சரீர பிரகாரமான பிரச்சனைகள் ஏற்பட்டது. Because of that, அதன் மூலமாக in his life, அவருடைய வாழ்க்கையில் he never had success anywhere. எந்த இடத்திலும் அவருக்கு ஜெயம் கிடைக்கவில்லை. Always there were failures in his life. எப்போதுமே அவர் வாழ்க்கையில் தோல்விதான். One day, ஒரு நாள் he sat down அவர் அமர்ந்திருந்து and he thought, let me write a poem. அவர் இப்படியாக நினைக்கிறார், நான் உட்கார்ந்து ஒரு கவிதை எழுதட்டுமே. And he started writing about God's faithfulness. தேவனுடைய விசுவாசத்தை குறித்து அவர் எழுத ஆரம்பித்தார். About how faithful God is towards us. தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை அவர் எழுத ஆரம்பித்தார். How his promises never fail. எப்படி அவர் வாக்குத்தத்தங்கள் ஒரு போதும் கைவிட A போவதில்லை. man who was a failure, ஒரு தோல்வியான ஒரு மனிதன், he writes about God's faithfulness. அவர் தேவனுடைய உண்மையை குறித்து எழுதுகிறார்.
He wrote it in the mid 1800s. அவர் 18ஆம் நூற்றாண்டுகளில் இதை எழுதுகிறார். We are living in 2020. இப்பொழுது நாம் 2020இல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Whenever there is a grand ceremony, எப்பப்பெல்லாம் பயங்கரமான அருமையான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதோ, whenever the whole country wants to thank God, முழு தேசமும் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்பும் பொழுது, whenever the queen is in attendance in service in the cathedral, எப்பொழுதெல்லாம் கெத்தீட்ரல் செர்மனில அந்த ராணி வருகிறார்களோ, they will sing this song. இந்த பாடலை அவர்கள் பாடுவார்களாம். Great is thy faithfulness, great is thy faithfulness, morning by morning new mercies I see. It's a beautiful song. இது ஒரு அழகான ஒரு பாடல். That song is sung even after centuries. பல நூற்றாண்டுகள் கழிந்தாலும் அந்த பாடல்களை இன்றைக்கும் பாடுகிறோம். A man whose life was filled with failures. அந்த மனிதனுடைய வாழ்க்கை தோல்வியாக இருந்தது. Tom Crusome's song. டாம் கிறிசோம் என்கிறவருடைய பாடல். Today people are singing who don't even know him. அவரை யார் என்று கூட அறியாதவர்கள் இன்றைக்கு அவர் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். Sometimes you don't know how useful you are in the hand of God. தேவனுடைய கரங்களில் சில வேளைகளில் நீங்கள் எவ்வளவு பயனுள்ள பாத்திரம் என்பதை நீங்கள் அறிவதில்லை. Don't look at the picture in the front alone. முன்பாக இருக்கிற படத்தை மாத்திரம் பார்க்காதீர்கள். Look at the entire picture. முழு சித்திரத்தையும் நன்காக பாருங்கள். You will easily find out. சுலபமாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். Your life has a meaning. உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. Your problems have a purpose. உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. Your pain has a gain. உங்கள் வலிக்கு ஒரு நிவாரணி இருக்கிறது. Hallelujah. 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 I'm going to pray for you. இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க இருக்கிறேன். Remove that anxiety from your heart. உங்கள் இருதயத்துக்குள்ள இருந்து அந்த கலக்கத்தை விலக்கி போடுங்கள். God will open new avenues for you. கர்த்தர் உங்களுக்காக புதிய வாசல்களை திறக்க More போகிறார். than what you lost. நீங்கள் எதெல்லாம் இழந்தீர்களோ, God is going to give you 1,000-fold than what you've lost. நீங்கள் எதெல்லாம் இழந்தீர்களோ அதை காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு 1000 மடங்கு திரும்ப தரப்போகிறார். Shall we pray? நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். God is able to take care of you. கர்த்தர் உங்களை நன்றாக போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். He will take care of you. உங்களை பராமரிப்பார். Don't worry about your future. உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். Your future is secure in the hands of God. தேவனுடைய கரத்தில் பத்திரமாக உங்கள் எதிர்காலம் You are வைக்கப்பட்டிருக்கிறது. more precious than the birds of the sky. இந்த பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். You are more precious than the wild flowers. காட்டு புஷ்பங்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் You are இருக்கிறீர்கள். more precious than the fishes of the sea. நீங்கள்
கடல்ல இருக்கிற மீன்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் You are very precious. நீங்க விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். You will redeem everything. நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் In கொள்ளுவீர்கள். fact, you are going to have a great plunder. நீங்கள் ஒரு பெரிய அறுவடையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். People are going to call it by your name. ஜனங்கள் உங்கள் பெயரை வைத்து அந்த ஆசீர்வாதத்தை குறிப்பிட போகிறார்கள். And you are going to bless the people who did not stand with you. உங்களோடு கூட நிக்காதவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீர்கள். When David was returning with a plunder, தாவீது அந்த கொள்ளையோடு திரும்பி வந்த பொழுது he saw the 200 people who deserted him. அந்த 200 பேர் அவரை விட்டு சென்றவர்களை அவர் பார்க்கிறார். He gave them a part of the plunder. அந்த கொள்ளையில் ஒரு பகுதியை அவர்களுக்கு தருகிறார். The other 400 opposed it. அந்த 400 பேர் அதற்கு எதிர்த்து நின்றார்கள். Why should we give them? ஏன் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும்? They ran away from us. நம்மளை விட்டு அவர்கள் ஓடிவிட்டார்களே. But David said, ஆனா தாவீது சொன்னார், don't do like this. இல்ல, நீங்க அப்படி செய்ய வேண்டாம். Let us show our compassionate heart to them. நம்ம மனதுருக்கத்து நம்முடைய இருதயத்தை அவர்களுக்கு காண்பிப்போமாக என்றார். Not only their wives and their children. அவர்கள் மனைவிகள் பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல, because God has blessed us. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தது நிமித்தம் Let us share the blessings with these people also. நம்மளுடைய ஆசீர்வாதங்களை இந்த ஜனங்களோடு நாம் பகிர்ந்து கொண்டாடுவோம். My dear children of God, என் அன்பான தேவ பிள்ளைகளே, God is going to give you a great plunder. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய கொள்ளையை தரப்போகிறார். Will you share it with the other deprived people? அந்த கொள்ளையை எந்த ஆசீர்வாதமும் இல்லாதவர்களோடு கூட அதை நீங்கள் பகிர்ந்து கொடுப்பீர்களா? That is what the kingdom means. அதுதான் ராஜ்யம் என்ற அர்த்தம். That is what Jesus said. அதுதான் இயேசு சொல்லுகிறார். That is how Christianity grew. அதுதான் கிறிஸ்தவம் வளர்ந்த விதம். Whenever calamities strike the people, எப்பெல்லாம் ஜனங்களை இப்படிப்பட்ட பாடுகள் வந்ததோ, Christians rose up with compassion. கிறிஸ்தவர்கள் மனதுருக்கத்தோடு எழும்புகிறார்கள். They extended their help. அவங்க உதவி கரங்களை நீட்டுகிறார்கள். Today in many hospitals, இன்றைக்கு அநேக ஆஸ்பத்திரிகளில் many nurses and people in the front line, the medical field, they're all Christians. பல நர்சஸ்கள், டாக்டர்ஸ், மெடிக்கல் ஆபீசர்ஸ் முன்னணியத்தில் நின்று கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். God loves everybody. கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறார். All these people are selflessly serving. இந்த ஜனங்கள் எல்லாரும் சுயநலம் இல்லாமல் உதவி If செய்கிறார்கள். they were anxious, அவர்கள் கவலைப்பட்டு இருப்பார்கள் என்றால் the hospitals will be empty. எல்லா மருத்துவமனைகளும் காலியாக இருந்திருக்குமே. Who will take care of these people with corona? இந்த கொரோனால பாதிக்கப்பட்ட ஜனங்களை யார் பராமரிக்க கூடும்? It is time for us to lift up. இப்பொழுது நாம் கரங்களை உயர்த்த வேண்டிய நேரமாய் This is இருக்கிறது. time for us to surrender to the Lord. இப்பொழுது தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரமாய் இருக்கிறது. Don't be anxious. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். Move from fear to faith. இந்த பயத்திலிருந்து விசுவாசத்துக்குள் கடந்து செல்லுங்கள். Lay your burdens on Christ. கிறிஸ்துவின் மேல் எல்லா பாரங்களையும் வைத்து விடுங்கள். Don't allow the enemy to tempt you. சத்துருவானவன் உங்களை சோதிக்கும்படியாக அனுமதிக்காதீர்கள். Don't turn back to your old sinful nature. உங்கள் பழைய பாவமான வாழ்க்கைக்குள்ள திரும்ப கடந்து செல்லாதீர்கள். From March 20 மார்ச் 20ஆம் தேதியிலிருந்து to April 20, ஏப்ரல் 20 வரையிலும் you have sustained yourself. நீங்கள் எப்படியோ இதை நீங்கள் கடந்து வந்தீர்கள். Don't give up now. இப்பொழுது தயவு செய்து விட்டு விடாதீர்கள். Don't give up on Jesus. இயேசுவை விட்டு விடாதீர்கள். Don't give up on your faith. உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். Don't give up on your holiness. உங்கள் பரிசுத்தத்தை விட்டு விடாதீர்கள். Can I tell you an alarming thing? இன்னொரு காரியத்தை நான் சொல்லட்டுமா? Highest number of child pornography is viewed during this lockdown period. இந்த லாக்டவுன் பீரியட்ல தான் பயங்கரமா சிறு பிள்ளைகள் மூலமாக அந்த விபச்சார காரியங்கள் பார்க்கப்படுகிறது. When the world is dying, உலகமே மரித்து கொண்டிருக்கிற இந்த some சூழ்நிலையில் people are filled with anxiety and is pushing them towards sinful nature. சில பேர் இப்படிப்பட்ட காரியங்கள் ஊழ்ந்து இழுக்கப்பட்டு தள்ளப்படுகிறார்கள். They're falling into sin. பாவத்துக்குள் விழுகிறார்கள். Fear can produce failures or faith. கவலையானது ஜெயத்தை கொண்டு வரலாம், இல்லனா தோல்வியை கொண்டு வரலாம். If you come to Christ, you will have victory. நீங்க கிறிஸ்துவ அண்டை நீங்கள் வருவீர்கள் என்றால் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். If you turn to sin, Satan will bring defeat. பாவத்திற்கு நீங்கள் திரும்புவீர்கள் என்றால் பிசாசானவன் உங்களுக்கு தோல்வியை கொண்டு வருவான். Where are you going to turn? நீங்க எந்த பக்கம் திரும்ப போகிறீர்கள்? Fear or faith? தோல்வியா
விசுவாசமா. Say, Lord, I believe you. ஆண்டவரே உம்மை நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. Father, right now we pray in the name of Jesus இயேசுவின் நாமத்தினால பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். that every cares and burdens, எல்லா கவலைகளும் பாரங்களும், every anxiety எல்லா கலக்கங்களும் will be removed from the hearts of your children. பிள்ளைகளின் இருதயங்களிலிருந்து விலக்கப்படும்படியாக We நாங்கள் speak ஜெபிக்கிறோம். faith into the hearts அவங்கள் இருதயத்துக்குள்ள விசுவாசத்தை பேசுகிறோம். right now in the name of Jesus. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் Let their hearts be soft for your touch, Lord. அப்பா உம்முடைய தொடுதலுக்கு அவங்கள் இருதயம் பண்படுத்தப்படுவதாக. Let everyone's heart turn towards you. எல்லார் இருதயங்களும் உம்மை நோக்கி திரும்பட்டும் Let சுவாமி. them rejoice in you like Paul, பவுலை போல கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பார்களாக. casting all the burdens on you அப்பா எல்லா கவலைகளையும் உங்கள் மேல் through வைக்கத்தக்கதா. praise and prayer, அப்பா ஜெபத்தோடும் துதியோடும் through petition and thanksgiving. எல்லா நன்றி எறிதலோடும் விண்ணப்பங்கள் Let them வேண்டுதல்களோடும் turn to you. உம்மண்டை திரும்பட்டும் சுவாமி. Let them look at the background, அப்பா பின்னணையத்தை அவர்கள் காண்கட்டும். all those wonderful things that they are doing across the world. அப்பா முழு உலகத்திலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற அருமையான காரியங்களை பார்க்கத்தக்க. Families are praying together. குடும்பங்கள் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Small children are learning the Bible. சிறு பிள்ளைகள் வேதாகமத்தை நன்றாக They படிக்கிறார்கள். are not bothered about school. ஸ்கூலை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. They are now bothered about the Bible. இப்பொழுது வேதாகமத்தை குறித்து அவர்கள் பாரப்படுகிறார்கள். Lord, the husband is staying with the wife ஆண்டவரே கணவன்மார்கள் மனைவியோடு கூட இணைந்து இருக்கிறார்கள். during this lockdown. இந்த லாக்டவுன் பீரியட் There is something you are doing in the background. அப்பா பின்னணையத்தில் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்து We கொண்டிருக்கிறீர்கள். are not worried about what we see. நாங்கள் பார்க்கிறதை குறித்து நாங்கள் கவலைப்பட போவதில்லை. We are thankful for what is going to come. அப்பா வரப்போற காரியங்களுக்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு This இருக்கிறோம். pain will turn into a gain. இந்த வலியானது ஒரு மிகுந்த பலனாய் மாற போகிறது. We receive it in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் அதை Right பெற்றுக்கொள்கிறோம். now, இப்பொழுது I declare victory ஜெயத்தை in பிரகடனப்படுத்துகிறேன். personal lives. அப்பா அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் Every individual, ஒவ்வொரு தனிப்பட்ட let them மனிதனுக்குள்ளாக soar like an eagle. அப்பா கழுகை போல அவர்கள் உயர Let them எழும்புவார்களாக. resist the devil. சத்துருக்கு எதிர்த்து நிற்பார்களாக. Because the Bible declares, ஏன்னா வேதாகமம் இப்படியாக when we சொல்லுகிறது. resist the devil, பிசாசானவனுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கும் he will பொழுது flee away from அவன் us. உங்களை விட்டு ஓடி போவான் என்று Let him run சொல்லப்படுகிறது. away in Jesus' name. இயேசுவின் நாமத்தினால் அவன் ஓடி போகும். In a short time, இந்த குறுகிய you நேரத்தில் will strengthen us. நீங்கள் எங்களை பலப்படுத்துவீர் சுவாமி. You will correct us. அப்பா எங்களை திருத்துவீர் ராஜா. You will turn us into the person that you want us to be. நீங்கள் எதிர்பார்க்கிற நபராய் நாங்கள் மாறும்படியாக நீங்கள் And திரும்ப you will போகிறீர்கள். make us stand and endure for a long time. அப்பா நாங்கள் நின்று ஜெயிக்கிறவர்களாய் நீங்கள் எங்களை மாற்ற Your போகிறீர்கள். children are going to be blessed, Lord. உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். Ziklag is going to be over. ஜிக்லாக் அவர்களுக்கு முடிந்து விட்டது. They are going to be crowned as prince and kings. அப்பா ராஜாக்களாகவும் ஆண்டவரே முடிசூட்டப்பட They போகிறார்கள். are going to be blessed by you, Lord. உம்மால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். Authority is going to come back to them. அவர்களுக்கு திரும்பமாக அது அதிகாரம் வர I போகிறதற்காக bless each and every house. ஒவ்வொரு வீடை நான் ஆசீர்வதிக்கிறேன். From fear, எல்லா we பயத்திலிருந்து are going to move into the faith. விசுவாசத்துக்குள் நாங்கள் கடந்து செல்ல You போகிறோம். are a truthful God. நீங்கள் உண்மையுள்ள தேவனாய் Great இருக்கிறீர்கள். is thy faithfulness. அப்பா உம்முடைய உண்மை பெரிதாய் Every day we are காணப்படுகிறது seeing it, Lord. ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை பார்த்து கொண்டு Lord, we bless every family. அப்பா ஒவ்வொரு குடும்பமாய் நாங்கள் Bless their income. அப்பா வருமானத்தை ஆசீர்வதிங்க. Send a miracle. அப்பா ஒரு அற்புதத்தை அனுப்புங்க. Sustain them during this famine. அப்பா இப்படிப்பட்ட பஞ்ச காலத்துல அவர்களை போஷித்து Do a பலப்படுத்தும். miracle in the background. அப்பா பின்னணியத்துல அவர்களுக்காக ஒரு அற்புதத்தை In their செய்வீராக. job. அவர்கள் வேலையில் After this famine is over, இந்த பஞ்சகாலம் முடிந்த பிறகு new houses are coming. புதிய வீடுகள் New வருகிறதற்காக vehicles are coming. புதிய வாகனங்கள் வருகிறதற்காக New businesses coming. புதிய வியாபாரங்கள் They will வரப்போகிறதற்காக start from scratch. அப்பா முதல்ல இருந்து அவர்கள் ஆரம்பிக்க And they போகிறார்கள். will be reaping gloriously. அப்பா மகிமையான அறுவடையை அவர்கள் எடுக்க I bless போகிறார்கள். each and every one of them. ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் Amen. ஜெபிக்கிறோம். ஆமென். Amen. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும்
உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.